என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நாம் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஏதோ ஒன்றிரண்டு ஆசனங்களை ஒரு 10 நிமிடம் செய்வோமேயானால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக காரியங்களை செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவேதான் ஆசனங்களை காலையிலே செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் 4லிருந்து 7க்குள்ளே செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். நோய்வாய்ப்பட்டவர்கள் மதியமும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். கபநோய் உள்ளவர்கள் காலையிலும், வாத நோய் உள்ளவர்கள் மதியமும், இன்னவிர பித்தநோய் உள்ளவர்கள் சாயங்காலமும் இந்த ஆசனத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்தந்த நேரங்களில் இந்த ஆசனங்களை செய்தால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். வாதபித்த சிலைத்துமத்தின் கூடுதல் குறைவினால்தான் இந்த நோய் ஏற்படுகிறது. காலை மதியம் மாலையில் செய்துவிட்டால் வாதபித்த சிலைத்துவம் சமநிலை அடைந்து நோயே வராது என்பதுதான் நம் திருமூலர் வாக்கு. அந்த நிலையில் நமக்கு பார்ப்பமையானார், காஞ்சிபுரம் மகரிஷி யோகா சென்டரிலிருந்து அதனுடைய யோகா மாஸ்டர் எஸ் அமுதா அவர்கள் இங்கே நிறைய குழந்தைகளை கூட்டி வந்திருக்கிறார்கள். தூரத்திலிருந்து இங்கே வந்து அவர்கள் அற்புதமாக அந்த குழந்தைகளை ஆசனம் செய்து வச்சு இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தைகள் சி சித்திக்ஷா 3வது வகுப்பு, ஏ சக்தி ஸ்ரீ 2வது வகுப்பு. அவர்கள் நீண்ட சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை களைத்து விட்டு எழுந்து நில்லுங்கள். காலை அகலமாக வைத்துக்கொண்டு மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. செய்யுங்கள். கையை உள்ளே நெருக்கு. நியாயப்படி எல்லோரும் படுத்து கொண்டு தான் சக்கராசனத்தை செய்வார்கள். நின்ற நிலையில் செய்வது என்று சொன்னால் அது வெகு காலமாக பயிற்சி எடுக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களால் அதை செய்ய முடிகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சக்கராசனத்தை பல வகையில் செய்யலாம். செய்ய முடியாதவர்கள் ஒரு 4-5 தலாணியை வைத்து அதில் படுத்து அதுக்கப்புறம் அதிலிருந்து தூக்கலாம். அதுவும் முடியலன்னா 2 பேர் பக்கத்தில் இருந்து கையை கோர்த்து பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணால் அப்புறம் அவங்களையும் செய்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க பாருங்கள் குழந்தைகள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்போ அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். லெஃப்ட் சைடு. கொஞ்சம் பின்னப்போ. காலை அகலமாக வச்சுக்கோ. மெதுவாக பண்ணணும். ஏன்னா எந்திரிக்கும் போதும் வலுவாக இருந்திருக்கணும், படுக்கும்போதும் இல்லை. இல்லை கீழே விழுறதுக்கு ஏதுவாகும். காலை அகலப்படுத்தி செய். காலை அகலமாக வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். செய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சக்கராசனம் என்பது சற்று கடினமான ஆசனம். முதுகெலும்பை முழுமையாக வளைக்கக்கூடிய ஆசனம். மார்பகம் விரிக்கப்படுகிறது, தலை தொங்க போடப்படுகிறது. முதுகெலும்பை எவ்வளவு தூரம் வளைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆயுள் அதிகமாகும், ஆரோக்கியம் அதிகமாகும், இளமை தள்ளி போடப்படும், முதுமை அடைவதை தள்ளி போடப்படும். என்றும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம்தான் சக்கராசனம். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இதற்கு ஒரு மாற்று ஆசனம் பாதகசாசனம். கையை வைத்து முன்ன குனி. கையை வைத்து குனியணும். குனி. அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ். முன்வளைவு பின்வளைவு செய்தால் முன்வளைவு. தலையை உள்ளே கொண்டு போ. அப்படிதான். இதை செய்துவிட்டால் முழுமையான பலன் கிடைக்கும். முதுகெலும்பு இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும்.
பின்னால் விளைஞ்சா முன்னால் விளையணும், முன்னால் விளைஞ்சா பின்னால் விளையணும். அதுதான் ரிவர்ஸ் போஸ், மாற்றாசனம் என்று சொல்வார்கள். அப்படியே நிமிருங்க, என்ன பார்க்க திரும்புங்க, கால அகலமாக வச்சுக்கொள்ளுங்க. மெதுவாக செய்யணும், வேகமாக செய்யக்கூடாது. பண்ணுங்கள். இவ்வளோ அற்புதமாக செய்கிறது பாருங்கள். இந்த ஆசனத்தை செய்வதனால் ஒரு இறுக்கமோ முகத்தில் பல்லை கடித்து கொண்டோ கண்ணை மூடிக்கொண்டோ கண்ணை இறுக்கி கொண்டோ செய்வதில்லை. அழகாக செய்கிறார்கள். எந்த விதமான ஒரு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு முகபாவனை அவங்க மூஞ்சியில் தெரியல, முகத்தில் தெரியல. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே கையை உயர்த்தி முன்ன குனிங்க. ரிவர்ஸ் போஸ், பாதகஸ்த ஆசனம். அப்படியே வந்து நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. முன்னால் உட்கார்ந்த மாதிரி அங்கே பார்க்க. இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொடர் பயிற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதன் ஆசிரியர் அவர்கள் அமுதா இந்த குழந்தைகளை சரியாக பயிற்சி கொடுத்து அவர்களை இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தால் இன்னும் அற்புதமான ஆசனங்களெல்லாம் அவர்கள் செய்வார்கள். பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவதற்கான தன்மையெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு உண்டு. ஆகவே இது போன்ற ஆசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும், மூளை விருத்தியாகும், அவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். கல்வி பயில்வதற்கு நினைவாற்றல் முக்கியம். பள்ளியிலே ஆசிரியர்கள் சொல்வதை தெரிந்தாலே போதும், அதுக்கு டியூஷன்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல மார்க் வாங்குவார்கள். ஆகவே பல்வேறுபட்ட நல்ல பலன்களெல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆசனத்தை எல்லா பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக்கி அவர்களுக்கு இந்த கலையை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.